சரோஜா ஏகாம்பரம் 38 ஆண்டுகள் சேவையிலிருந்து சூப்பரிண்டென்டனாக ஓய்வு பெற்ற போலீஸ்காரர், இன்று வழக்கறிஞர். சிறுவயது கனவை நனவாக்கி இன்று வழக்கறிஞராகியுள்ளார். வெள்ளிக்கிழமை அன்று ஷா அலாம் உயர் நீதிமன்றத்தில் இவர் முறைப்படி வழக்கறிஞராக ஏற்றுக்கொள்ளப்பட்டார். அந்த மகிழ்ச்சியையும் சட்டத்துறை மீதான ஆர்வத்தையும் இவ்வாறு பகிர்ந்து கொண்டார் இவர். லாயர் ஆகணுன்னு எனக்கு ஒரு சைல்ட்ஹுட் ட்ரீம்மு. ஸோ சைல்ட்ஹுட் ட்ரீம் இருந்தனால ஃபாஸ்டில் இருக்கும் போதே நான் பர்சூ பண்ணேன் என்னோடய படிப்பு, என்னோடய டிகிரி, மாஸ்டர்ஸ் எல்லாம் லாவில். ஸோ ரிட்டையர் பண்ணாத முன்ன ஐ cleared my CLPயை கிளியர் பண்ணோன்னே அண்ட் தென் ஆஃப்டர் ரிட்டையர் பண்ணோன்னே ஐ பர்சூ என்னோட சேம்பரிங். இதில் சிறப்பம்சம் என்னவென்றால், சொந்த மகளின் கீழே இவர் வழக்கறிஞராக பயிற்சியை மேற்கொண்டதுதான். தானே விருப்பப்பட்டு இதனை மேற்கொண்டதாக கூறுகிறார் இவர். ஸோ என் டாட்டர் கூட அவங்க தான் மாஸ்டராக இருக்கணும்னு ரொம்ப ஆசை எனக்கு. அவங்க இந்த தொழிலில் ரொம்ப நாளாக இருந்துட்டாங்க. அதனால் அவங்கக்கிட்டே ஒரு பீப்புளாக இருந்து அவங்க கூடயே சேம்பரிங் செஞ்சு ஆஃப்டர் 9 months ஆஃப் சேம்பரிங் டுடே இஸ் மை ஹிஸ்டாரிக்கல் டே. பிகாஸ் ஒரு சைல்ட்ஹுட் ட்ரீமை நான் இன்றைக்கி தான் லைக் ஃபுல்ஃபில் பண்ண மாதிரி. எனக்கு சின்ன பிள்ளையிலே லாயராக இருக்கணும்னு ஆசை. ஆனால் எல்லாத்துக்கும் வாய்ப்பு இல்லைல்ல. நம்ம ஒன்று ஆசைப்படுவோம். ஆனால் ஃபாஸ்டில் இருந்தனால ஒரு 38 வருஷம் எனக்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தனால இப்போ ஒரு லாயர் ஆகி பர்சூ பண்ணிவிட்டு பர்சூ பண்ணிட்டு ஒரு லாயர் ஆகிட்டு திருப்பியும் இன் ஃப்யூச்சர் ஐ ஹோப் தட் ஐ கேன் பி good lawyer. I mean justice-காக வாதாடணும். போலீஸாக பணியாற்றிய போதே சட்டக்கல்வியை மேற்கொள்ள அனைத்து வகையிலும் உதவிய போலீஸ் துறையையும் இவர் நினைவு கூர்கிறார். கண்டிப்பாக நான் ராயல் மலேசியன் போலீஸ்க்கு ஒரு நன்றியை தெரிவிச்சிருக்கணும். எனக்கு 38 வருஷமாக நான் அங்கே சர்வீஸ் செஞ்சனால எனக்கு இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டனால கண்டிப்பாக என்னோடய சுப்பீரியர்ஸ் யார் இன்றைக்கி வர முடியலையோ அவங்களாம் எனக்கு தேங்க்ஸ் சொன்னாங்க. என்னோட ரத்துஸ்ரீ சுஹைலி, என்னோட சிபி ஆஃப் கேஎல் எனக்கு எல்லாமே தேங்க்ஸ் சொன்னாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த இதில் ரொம்ப நன்றியை தெரிவித்து கொள்கிறேன். யாராவது எனக்கு நன்றி தெரிவித்தாங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஹார்ட்ஃபெல்ட் தேங்க்ஸ் டு ஆல் ஆஃப் தேம். இவ்வேளையில் தாய்க்கு பயிற்சி அளித்தது எதிர்பாராத ஒன்றென வர்ணித்த சரோஜாவின் மகள் யாஷ்னி பிரியா பாஸ்கரன் தாயை கண்டு பெருமை அடைவதாக சொன்னார். டெஃபினட்டாக இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் நடக்கிறதுக்கு பெரிய ஒரு பெருமை. அண்ட் இட்ஸ் நாட் சம்திங் தட் ஐ ஹவ் எக்ஸ்பெக்டட். ஆக்சுவலி இது ஒரு லாவில் நாங்கள் பார்க்க போனால் ஒரு பியூப்பிளாக ஆகிறதுக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு மென்டார் தேவைப்படும். ஸோ அதுதான் மாஸ்டர்னு சொல்லுவோம். ஸோ மாஸ்டர்னு எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ அம்மா. அண்ட் ஒரு மாஸ்டராக ஆகிறதுக்கு இஸ் நாட் அன் ஈஸி டாஸ்க். ஆல்சோ அட்லீஸ்ட் 7 years above ப்ராக்டிஸில் நம்ம இருக்கணும். ஸோ அதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஒரு டாட்டராக என்னோட அம்மாவுக்கு மாஸ்டராக இருந்தது. அண்ட் ஆல்சோ டு டீச் ஹர் ஹவு டு கண்டக்ட் law and cases in court. It has been my honorable honor and pleasure. And besides that, அவ்வளோ சொல்கிறதுக்கு இல்லை. I'm super duper proud of my mom. And கண்டிப்பாக சிங்கிள் ஹேண்டட்லி அவங்க நம்மளை வளர்த்துருக்காங்க. அண்ட் எல்லாரும் நம்ம நல்ல ப்ரொஃபஷனில் இருக்கோம். சிறுவயது கனவை விடாமல் துரத்தி நனவாக்கி இருக்கின்றார் சரோஜா. இன்று வழக்கறிஞராக புதிய பயணத்தை தொடங்கியுள்ளார். மன உறுதியும் அர்ப்பணிப்பும் இருந்தால் வெற்றி நிச்சயம் என்பதற்கு இவரும் ஒரு சான்று.